பரிகாரம் சொன்னா நல்ல ஜோதிடர், பரிகாரம் சொல்லலன்னா நல்ல ஜோதிடர் இல்ல. சோ இந்த மாதிரி மக்கள் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஜோதிடர் பரிகாரம் சொல்றாருன்னா அதுக்கான லாஜிக் என்ன? அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம அந்த பரிகாரம் பண்ணணும். நம்ம அதை பண்றதில்ல. ஒரு ஜோதிடர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் அந்த பரிகாரத்துக்கு செலவாகும்னு சொன்னா நம்ம கொடுத்துட்டு வர்றோம். அந்த பரிகாரத்துக்கு அவர் எவ்வளவு செலவு பண்ணாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர் 500 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு, இல்ல 1000 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. சோ பரிகாரங்கள் அப்படின்றது ஆன்மீகத்துல இருக்கே தவிர ஜாதக கட்டம் அந்த 12 கட்டத்துக்குள்ள இல்லை. புரிஞ்சுதுங்களா? நான் அடிக்கடி சொல்றேன், நான் வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா செலவு இல்லாத பரிகாரங்களை தான் சொல்றேன். ஏன்னா செலவு உள்ள பரிகாரங்களை சொல்லும் பொழுது அவங்க ஏற்கனவே பிரச்சனை தான் வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு என்னோட வேலை இல்ல. வரக்கூடிய பிரச்சனையை முன்னாடியே அவங்களுக்கு சொல்லி எச்சரிக்கை பண்றதும் ஏற்கனவே வந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதும் ஒரு சிறந்த ஜோதிடருக்கான அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? சோ பரிகாரங்கள் அப்படின்றது செலவு உள்ளதோ செலவு இல்லாததோ, கோவிலுக்கு போறதோ கோவிலுக்கு போகாததோ, உங்களுக்கு அதனால் மாற்றம் வரும் என்றால் அதற்கு பெயர்தான் பரிகாரம்.